அவர்களுடைய கேடுகட்ட பசிக்கு எங்களை தீனியாக ஆக்கி விடாதே ரப்பே. வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன், உன்னுடைய கருணையினால் இறை நிராகரிப்பாளர்களுடைய தீங்குகளிலிருந்து எங்களை காப்பாற்று ரப்பே, எங்கள் பிள்ளைகளை காப்பாற்று ரப்பே அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த வாசகம் நான் சொல்லுவேன். நீங்களும் ஓதுங்க, பிள்ளைகளுக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுங்க. அற்புதமான துவா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசம் நேசம் உயிர் அனைத்தையுமே அல்லாஹு தாலா நமது பிள்ளைகளின் மீது வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாண்டிங்கை, ஒரு பந்தபாசத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த பிள்ளைங்க நம்ம மேலே இப்படியெல்லாம் வைக்குதோ என்னமோன்றது தெரியல. ஆனால் ஒரு தாயும் தகப்பனும் குழந்தைகள் மீது உள்ள அந்த அலாதியான பிரியம் பாசத்தை அல்லாஹு தாலா விவரிக்க முடியாத அளவுக்கு வைத்திருக்கிறான். அந்த பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஒரு கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் துடித்து போகக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் தாய் தகப்பனுக்கு தந்திருக்கிறான். உலகத்தின் வாழ்க்கையில நமக்கான ஒரு அலங்காரமாக அடையாளமாக பிள்ளைகள் இருக்கிறது அப்படின்றத தன்னுடைய தெய்வ வாக்கான குர்ஆன் ஷரீஃபில் அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தின் அலங்காரங்களாக செல்வங்களையும் ஆக்கியிருக்கிறோம், அதே போல பிள்ளைகளையும் நம்ம ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்னா அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த ஒரு அடிப்படையில் பிள்ளைகள் எந்த வகையிலும் துன்பப்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுல அல்லாவுக்கு அடுத்து தாய் தகப்பன் தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க சகோதரர்களே. அந்த பிள்ளைகளும் அதை உணர்ந்து நம்ம தாய் தகப்பன் நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றத நினைச்சு பிந்திம காலத்தில் அந்த தாய் தகப்பன் குழந்தையாக மாறக்கூடிய காலகட்டத்தில் அவங்க எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, வயோதிக காலகட்டத்தில் ஹிதமத்தையும் பணிவிடையையும் மனதார செய்யணும், அவங்கள துளி கூட வெறுத்துடக்கூடாது. அப்படி வெறுத்துட்டா அவங்க இந்த பிள்ளைகளுக்காக பண்ண தியாகங்கள்லாம் அர்த்தம் இல்லாமல் போயிடும், பொய்மையாக போய்விடும். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த பிள்ளைகளை கண்ணுங்கருத்துமாக வளர்ப்பதை அல்லாஹு தாலா தாய் தகப்பனான நமக்கு தந்திருக்கிறான். கண்ணுங்கருத்துமாக தான் வளர்ப்போம். குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கறதுல இருந்து, அவங்களுக்கு தேவையான கல்வியை கொடுக்கறதுல இருந்து, ரெண்டு பேருமே படாத பாடு பட்டு அதை கொடுக்கக்கூடிய விஷயத்துல ரொம்பவுமே மெனக்கெட்டுக்கிட்டு இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவங்கள ஒரு துளி கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு பிள்ளைகளுக்கான எஜுகேஷனை, அந்த பிள்ளைகளுக்கான வாழ்வாதாரத்தை சில பேர் பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி உழைச்சி பின்னாடி பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி சொத்து சேகரம் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு அல்வா துண்டு மாதிரிலாம் கொடுக்குறவங்களை நம்ம பார்த்துருக்குறோம். இப்படி தாய் தகப்பனுடைய அன்பில் திளைக்கின்ற பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹ் சாலிகான முறையில் அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான ஒரு நல்ல நிலைமையில் ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அதை கண்டு பூரிச்சு போகிறது முதல் உறவு தாய், ரெண்டாவது தந்தை. இதற்கு நேர் எதிர்மாறாக பிள்ளைகள் சோதிக்கப்பட்டு விட்டால், துன்பப்பட்டு விட்டால் அதை கண்டு மனம் கலங்கிறது தாயும் தகப்பனும் தான். மற்ற உறவுகள் அதுக்கு அடுத்து தான். பதற வைக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்கணும், எங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்கணும். இப்புள்ள காலகட்டம் எப்படி போயிருச்சுன்னு சொன்னால், ஒரு காலகட்டம் காம ஈர்ப்பின் காரணமாக, அந்த வெறியின் காரணமாக வயதுக்கு வந்த பிள்ளைகளை அல்லது திருமணமான பெண் மக்களை கபலீகரம் செய்த கயவர்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த கபலீகரம் செய்த கயவர்களையே வாயில போட்டு முழுங்கக்கூடிய அளவுக்கு இப்புள்ள டென்டிங் பாவமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மிருகங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தர வேண்டும். குழந்தைகளை மையப்படுத்தி தன்னுடைய காம களியாட்டத்திற்கு, தன்னுடைய காம வெறிக்கு, தன்னுடைய காம பசிக்கு தீனியாக குழந்தைகளை மையம் கொண்டு வரக்கூடிய சில மனித மிருகங்கள் இப்போது உலாவி கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் உங்களை என்னையும் பாதுகாக்கணும். கண்ணின் இமை போல குழந்தைய, அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைய தாங்கிட்டு தாங்கக்கூடிய தாய் தகப்பனை நான் பார்த்துருக்கிறேன். பிள்ளைகள் மதரசாவுக்கு வரும் சில பிள்ளைகள் பாப்பா மாதிரி, சில குழந்தைகள் பெண் குழந்தைகள் பிள்ளைகள் எங்கே நடக்கும்போது கால் வலிக்குதோ அப்படின்றதுக்காக தோல் மேலே தூக்கிட்டு பள்ளிவாசலுக்கு கீழே விட்டுட்டு போகக்கூடிய தாய் தகப்பனை நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது பெண் குழந்தைகளை நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு பெண் குழந்தைகளுடைய பாதம் கூட நோவிடக்கூடாதுன்னு ஒரு தகப்பங்காரர் ரொம்பவுமே அலாதியான பாசத்தை கொடுப்பான். இப்படி இருக்கையில்
அந்த பிஞ்சு குழந்தைகள் மீது நஞ்சை எப்படிடா உங்களால செலுத்த முடியுது? அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது உன் பிள்ளையுடைய ஞாபகம் வரலையா? அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது உன்னுடைய சகோதர சகோதரி அவங்களுடைய பிள்ளைகளுடைய ஞாபகம் வரலையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். சின்ன குழந்தைகள் அபியூஸ் பண்ணப்படுறது இப்போ ரொம்பவுமே அதிகமாக இருக்கிறது. பேப்பரை திறந்தா தினசரி செய்திகளில் குழந்தை பாலியல் வன்முறை அப்படின்ற செய்தியை தவிர்த்துட்டு பார்க்கவே முடியல. கண்டிப்பாக டெய்லி ஏதாவது ஒன்று இருக்குது இந்த இந்தியாவில். அல்லாஹ் பாதுகாக்கணும். மற்ற நகரங்களில் மற்ற நாடுகளை விட பிள்ளைகள் கபலீகரம் செய்யப்படுவது, துஷ்பிரயோகம் செய்யப்படுவது இந்தியாவில்ன்றது வெட்கி தலைகுனிய வேண்டிய ஆகப்பெரிய அவமானம். ஆகப்பெரிய அவமானம். இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் மட்டுமல்ல, என்னுடைய நேயர்களில் நிறைய மாற்று மத மக்களும் இருக்கிறீங்க. அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். தெய்வம் நம்முடைய பிள்ளைகளை எல்லா காலமும் எல்லா நேரமும் பாதுகாக்கட்டும். அந்த பாதுகாப்பை பலப்படுத்தக்கூடிய, அந்த பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆகப்பெரிய வேதமாம் அல் குர்ஆன் ஷரீஃபில் இருந்து படைத்த ரப்பின் தெய்வ வாக்கான ஒரு வசீஃபாவை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். குழந்தைகளை நீங்கள் அனுப்பக்கூடிய சமயத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளின் உச்சந்தலையில் ஊதி அந்த பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் அனுப்புங்கள். அதோடு கூடி பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ். இந்த வாசகம் பொதுவானது, இந்த வாசகம் பர்டிகுலரானது. எங்கே பாருங்கள், முன்பின் செலவாத்துக்களை முடிந்த நிலையில் பிள்ளைகள் எந்த நிலையில் எப்போ போனாலும் சரி இந்த வார்த்தையை சொல்லிடுங்க. முன்பின் செலவாத்துக்களை முடிந்த நிலையில் ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் கௌமில் ஸாலிமீன் வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன். ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் கௌமில் ஸாலிமீன் வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன். ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் கௌமில் ஸாலிமீன் வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன். அர்த்தத்தை பாருங்க. ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் கௌமில் ஸாலிமீன். அநியாயக்கார கூட்டத்தாருக்கு எங்களை ஃபித்னாவாக நீ ஆக்கி விடாதே ரப்பே. அவர்களுடைய கேடுகட்ட பசிக்கு எங்களை தீனியாக ஆக்கி விடாதே ரப்பே. வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன். உன்னுடைய கருணையினால் இறை நிராகரிப்பாளர்களுடைய தீங்குகளிலிருந்து எங்களை காப்பாற்று ரப்பே, எங்கள் பிள்ளைகளை காப்பாற்று ரப்பே அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த வாசகம் நான் சொல்லுவேன். நீங்களும் ஓதுங்க, பிள்ளைகளுக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுங்க. அற்புதமான துவா. சூரா யூனுஸ்ல வரும் இந்த துவா. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, எக்ஸ்ட்ராவாக யா ரகீப் யா ரகீப் யா ரகீப்னு 21 முறை ஓதி பிள்ளைகளை ஓதி ஊதி பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாண்டு கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பரவாயில்லை. பிள்ளைகளுடைய உயிரும் அவங்களுடைய கற்பும் அவங்களுடைய மானமும் அவங்களுடைய கண்ணியமும் நமக்கு உயிர் போன்றது. அதனால நேரம் போகிறத பற்றி தப்பில்லை. ஒரு 5 நிமிஷம் அதுக்காக ஒதுக்கியாவது அந்த பிள்ளைகளுக்கு ஓதி ஊதி அனுப்பிச்சிடுங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், பிள்ளைகள் நல்லபடியான முறையில் சென்று படித்து மார்க் எடுத்து மதிப்பெண் எடுத்து மிகச்சிறந்த அளவுக்கு தலை சிறந்த அளவுக்கு உயர அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துவா செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.